Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான ingredients என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கடலை பருப்பு 1 கிளாஸ் அளவு நான் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொலம்பு மசாலா 2 டீஸ்பூன் அளவு, தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் நான் அரைச்சு எடுத்துர்க்கேன் 1 பவுல் அளவு, உப்பு தேவையான அளவு, மல்லி இலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 4, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜார்ல கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டா அரைக்காதீங்க, கொஞ்சம் ஹார்டா அரைச்சுக்கோங்க, அப்போதான் இதுக்கு நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த மாவுல நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா பிசைங்க. இப்போ இந்த மாவுல நீங்க சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சு வைங்க. இப்போ நான் ஃபுல்லா உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன். இனி இதை நம்ம வேக வைக்கணும். இட்லி குக்கர்ல ஒரு 5 to 10 minutes இது வெந்தா போதும். உருண்டை நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா வாசமா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுல மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு ஆட் பண்ணீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச மசாலாவும் தனி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இதுல புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெறும் தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது திக்காகாம கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுக்கு வேண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சு வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அதோட கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நம்ம வேக வச்ச உருண்டைய 1 by 1 போடலாம். உருண்டையை போட்டதும் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போதான் அந்த கிரேவி அதுக்குள்ள நல்லா செட் ஆகும். ஒரு 2 minutes இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஸோ குழம்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கடைசியா இதுல நம்ம மல்லி இலை போட்டு இதை இறக்கிடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டையை பாருங்க, நம்ம வேக வச்சனால இது உடையல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதை நீங்க சாப்பாடுக்கு மட்டும் இல்ல, டிஃபனுக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.